ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு புதிய விடிவு காலம் பிறக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மாலை 5:20 இந்த குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 1/5/2024 முதல் லாபஸ்தானத்திலே அமரப்போகும் குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு ராஜ யோகத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறார். கடகம் கால புருஷனின் 4வது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார். கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம் 4 பாதங்களும், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும். பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு 2023 ஏப்ரல்ல இருந்து 2024 ஏப்ரல் வரையும் இந்த ஒரு வருஷமாக ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சரிக்கும் பொழுதுதான் ராஜயோக பலன்களை கொடுப்பார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடமாக 10ஆம் இடத்துல குருன்றதுனால மிகப்பெரிய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. இந்த குரு 10ல் நின்ற அதே காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டம சனியே இருந்ததுங்க. இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி வந்தும் ஒரு வருஷம் ஆகுது. குரு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ததும் ஒரு வருஷமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அஷ்டம சனிங்கிறது 7.5 சனி 7.5 வருஷம் செய்யத்த அஷ்டம சனி 2.5 வருஷத்தில் செய்யுமா, அவ்வளவு கொடுமைகளை செய்யும் அஷ்டம சனி. அதே போல குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக 10ஆம் இடத்துல நின்றது. பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10லே தலைவொட்டிலே இறந்துள்ளதும் சிவபெருமானுக்கே 10ஆம் இடத்துல குரு வந்த காலகட்டத்தில் அவரே பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டதாம். அப்போ அந்த அளவுக்கு பாருங்க, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு வருட காலமாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவையற்ற இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்போ ஒரு வருட காலமாக 10ஆம் இடத்துல குரு நின்றதுனால. அதே போல் டீப்ரமோட் ஆகியிருக்கும் நிறைய பேருக்கு. அதாவது வேலையை விட்டு கட்டாயமாக வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குங்க இந்த ஒரு வருட காலத்தில். அப்போ ஒரு வருடமாக சொந்த தொழிலில் நஷ்டம், இன்னும் சொல்ல போனால் கோடிக்கணக்கில் நஷ்டம், வியாபார முடக்கம், அதாவது அடுத்தவர்களுடைய தயவை எதிர்பார்க்கக்கூடிய அவல நிலை இருந்திருக்கும் இப்போ ஒரு வருடமாக. அதாவது அடுத்தவர்களை எதிர்பார்த்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்குங்க இப்போ ஒரு வருட காலமாக கடகராசிக்காரர்களுக்கு. நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் 10ஆம் இடத்துல குரு நின்ற இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய பேருக்கு ஆரோக்கிய கேடு இருந்திருக்கும். அதாவது உடல்நிலை ஒரு சீராக இருந்திருக்காதுங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வருட காலமாக. நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும், கண்கள் சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உடல் எப்பொழுதுமே ஒரு அசதி சோம்பல்ங்கிறது இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வருட காலமாக. நீங்கள் என்ன நினைச்சாலும் அது நிறைவேறாத நிலை தான் இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. வயதானவர்களுக்கு நிறைய பேருக்கு ஆரோக்கிய கேடு இருந்திருக்கும். உங்களுடைய பெற்ற பிள்ளைகளால் நீங்கள் மன கஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு வருட காலமாக கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் கடகராசி பெண்களுக்கு நீங்கள் நினைத்தது எதுவுமே நடந்திருக்காதுங்க இப்போ ஒரு வருட காலமாக. அதே போல் கலைத்துறையில் இருந்தவங்களுக்கெல்லாம் தொழிலில் பெரிய சரிவுகள் இருந்திருக்கும். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் பெரிய நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க ஒரு வருட காலமாக. இன்னும் சொல்ல போனால் விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பெருத்த நஷ்டங்க ஒரு வருட காலமாக. அதே போல் மாணவிகள்லாம் பாருங்கள் ஒரு வருட காலமாக படிப்பில் ஒரு முழு கவனம் செலுத்தலை, அதனால் மார்க் குறைஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனால் நல்ல ஒரு சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களே பார்த்தீங்கன்னா குறைவான மதிப்பெண் பெறக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு விபத்து, கண்டம், காயம், கைகால்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்குங்க ஒரு வருட காலமாக. அதாவது நீங்கள் எந்த காரியத்தில் இருந்தாலும் அந்த காரியத்தில் படுதோல்வியை பார்த்துருப்பீங்க. இந்த கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் கௌரவக்காரகன் குரு பகவான் 10ஆம் இடத்துல நின்றதுனால கௌரவ பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். உயிருக்கு சமமான கண்டங்கள் ஏற்பட்டிருக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வருட காலமாக. அஷ்டம சனியும் 10ஆம் இடத்துல குருவும் நின்றதுனால. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைத்து விட்டதுங்க. 1/5/2024 முதல் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலே குரு பகவான் அமர இருக்கிறார். அதாவது 1/5/2024 முதல் தனக்காரகன் புத்திரக்காரகன் என போற்றப்படக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதனால கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த 1/5/2024 முதல் ஒரு வருஷம்
கடகராசிக்காரர்கள் செல்வ செழிப்பில் திளைக்க முடியும். சரி, குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதனால இந்த ஒரு வருஷமும் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி ஆண்கள் பெண்களுக்கு நீண்டகாலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூடி வரும். அதே போல் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குங்க, அதுவும் ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கும். அதே போல் நீண்ட காலமாக வேலை கிடைக்காதவர்களுக்கு புது வேலை கிடைக்கும். 1/5/2024 முதல் ஒரு வருஷத்துக்குள்ள கடகராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்கும். அதே போல் நீண்ட காலம் உயர் பதவி கிடைக்காதவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். இன்க்ரிமெண்ட் இல்லாதவர்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும். அதே போல் வருகின்ற 1/5/2024 முதல் புத்திரக்காரகன் என போற்றப்படக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போவதனால, அதாவது பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கடகராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகுங்க வருகின்ற 1/5/2024 முதல் ஒரு வருஷத்துக்கு. அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்க இருக்கிறது 1/5/2024 முதல் ஒரு வருஷத்துக்குள்ள. உங்களுடைய மன அழுத்தங்கள்லாம் மாறுங்க. அதாவது மன ரீதியாக ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய காலம் பிறந்து விட்டது கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் மாணவ மாணவிகள்லாம் இனிமேல் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய காலம் வந்து விட்டது. அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலம் அபார ஒரு வளர்ச்சி, அபார பணப்புழக்கம் ஏற்பட இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சொந்த தொழிலில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து விட்டது கடகராசிக்காரர்களுக்கு 1/5/2024 முதல். அதே போல் வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது. அதாவது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு. அதாவது நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது எல்லாமே கிடைக்க இருக்கிறது. இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சிறப்புங்க. அதே போல் 1/5/2024 முதல் தனக்காரகன் என போற்றப்படக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும். வராத பணமெல்லாம் வந்து சேரும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியாத பணத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியுங்க. கடகராசிக்காரர்களுக்கு அவ்வளவு பணப்புழக்கம் ஏற்பட இருக்கிறது. ஏன் அப்படின்னா தனக்காரகன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதே போல் கௌரவக்காரகன் என்று போற்றப்படக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால உங்களுடைய கௌரவ அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்க இருக்கிறது வருகின்ற 1/5/2024 முதல். அதாவது வானளவு உங்களுடைய கௌரவ அந்தஸ்தெல்லாம் உயருங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை, மிகப்பெரிய ஒரு யோகத்தை கடகராசிக்காரர்கள் அனுபவிக்க போறீங்க வருகின்ற 1/5/2024 முதல். அதே போல இந்த ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்ய போவதனால. அதாவது கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும், நோய் சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும், வழக்கு சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியுங்க. உங்களுக்கு குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு 6க்கும் 9க்கும் அதிபதிங்க. யோகாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஆசைகள் முழுமையாக பூர்த்தியாகும். இன்னும் சொல்ல போனால் 11ஆம் இடம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல மிகப்பெரிய சுபக்கிரகமான குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போவதனால உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது. அதாவது தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், தீராத நோய்க்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு 1/5/2024 முதல். அப்போ இந்த 1/5/2024 முதல் கடகராசிக்காரர்களுக்கு புதிய விடியல் ஆரம்பம். வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகுது. கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம். வாழ்க்கையில் இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்கும், வச்சதெல்லாம் விளங்குங்க கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போவதனால. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.